யூனியன் மத்திய தொழிற்சங்கத்தின் 4வது கிளை திருநெல்வேலியில் துவங்கப்பட்டது. திருநெல்வேலியில் MS கோல்டன் மண்டபத்தில் நடைபெற்ற 4வது கிளை திறப்பு மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளரான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்டுமான அணி மாநில செயலாளர் மாணிக்க விக்னேஷ் மற்றும் மாநில துணைத் தலைவர் மனோகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டத்திற்கு NFITU மாநில தலைவர் சீனிவாசன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன்கள் பற்றி பேசுகையில், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் தங்கு தடையின்றி போய் சேர வேண்டும். ஆட்டோ ஓட்டுநர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டால் 2,05,000 ரூபாய் தற்போது அரசாங்கம் வழங்கி வருகிறது. அதை 5 லட்சமாக உயர்த்துவதற்கு NFITU தொழிற்சங்கம் முழு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்கும் என்பதை தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள் பரசுராமன், பரணிதரன், மகாதேவன், ராமநாதன், கிருபாகரன், சக்தி டிரேட் யூனியன் குபேர், புதிதாக தொழிற்சங்கத்தில் இணைந்த கூடுவாஞ்சேரி ரமேஷ் மற்றும் 200க்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கன்னியாகுமரி வரை அனைத்து கூலி தொழிலாளர்களுக்கும் இதை கொண்டுட்டு போய் சேர்க்கணுன்ற உயர்ந்த சிந்தனையில காவல்துறையிலிருந்து ரிட்டையர்டான ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த அலுவலகம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய மத்திய தொழிற்சங்கத்தோடு, அதாவது சர்வதேச தொழிற்சங்கத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. இதுல பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, தொழிற்சங்கத்துல நலவாரியத்துல என்னென்ன அமைப்பு சாரார் மூலம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதோ அனைத்து பெனிஃபிட்டுமே இந்த மக்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதுல 6வதுல இருந்து 9வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாவும், 10வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு 2400, 11வதுக்கு 3000, 12வதுக்கு 3000, 12வது பாஸ் பண்ண 3000, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 4 வருஷத்துக்கும் இன்ஜினியரிங் படிச்சா 5000, IIT காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 50000, டாக்டர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 50000, முதியோர் பென்ஷன் 1200 ரூபா. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த இன்னும் 2-3 மாதங்களில் ஒரு நபருக்கு 2000 ரூபாய் கிடைக்கணுன்ற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டா 2,05,000 தான் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குது. அவர்களுக்கும் 5 லட்சம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம கடந்த 1 மாதத்துக்கு முன்பு மனு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை காலம்ன்றதுனால அவரை இப்ப சந்திக்க முடியாம இருக்குது. ஏன்னா அடுத்த மாதத்துல நேரடியாக சந்திச்சு இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்துக்கு எல்லா வழியும் செய்வதற்கு நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும்.